கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 16வது வசனம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜானுடைய பலத்தை குறித்தும் வெற்றியை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த கால வேளையில நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில வெற்றி பெறணும், வாழ்க்கையில வெற்றி அடையணும், இந்த தோல்வி எனக்கு ஜெயமாக மாறணும், இந்த சூழ்நிலை எனக்கு ஆசீர்வாதமாக மாறணும், ஐயோ நான் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை உடைக்கப்பட்டவர்களாய், ஐயோ என் கதி என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் சூழ்நிலை என்ன ஆகுமோ, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, நான் நல்லா இருந்தேன்னா என்னை புகழறாங்க, ஆனா நான் விழும் நேரத்துல என்னை பார்த்து பரிகசிக்கிறார்களே, ஐயோ நான் என்ன செய்வதென்றே தெரியல, என் சூழ்நிலை முழுவதும் எனக்கு ஒரு மிரட்டலாக மாறி இருக்கிறது, எனக்கு உதவுவார் யார், என்னை உற்சாகப்படுத்துவார் யார் என்று ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? சங்கீதம் 33:16 உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு ராஜாவும் வெற்றி பெறுகிறது அவருடைய சேனையின் பலத்தினாலும் அல்ல, எனக்கு உதவுவார் யார், என்னை உற்சாகப்படுத்துவார் யார் என்று ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? சங்கீதம் 33:16 உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு ராஜாவும் தான் வெற்றி பெறுகிறது தன்னுடைய சேனையின் பலத்தினால் அல்ல, அவர் பாதுகாக்கப்பட்டு தப்படிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில பத்திரமாக இருக்கிறது தன்னுடைய புய பலத்தினால் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அதனுடைய விளக்கத்தை பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 44:3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரம் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த கர்ப்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 44:3 சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் தான் அவர்களை பாதுகாக்கிறார், ஆண்டவர் தான் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சுருக்கமா சொல்லணும்னா சகரியா 4:6 சொல்லுகிறது, பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல என் ஆவினாலேயே ஆகும் என்று. இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்துல உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஐயோ நான் விழுந்த நிலைமையில இருக்கிறேன், என்றைக்கு நான் எழுந்து கொள்ளுவேன்? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஐயோ நானு இப்பேற்பட்ட உபத்திரவத்தின் பாதையில இருக்கிறேன், என்றைக்கு என் சூழ்நிலை மாறும், என்றைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சாட்சி சொல்லுவேன், என்றைக்கு இந்த நஷ்டம் மாறும், என்றைக்கு இந்த வியாதி மாறும், என்றைக்கு இந்த போராட்டம் மாறும், என்றைக்கு இந்த கவலை மாறும், நான் எழுந்து கொள்வேனா, என் சூழ்நிலைகள் மாறுமா, என் பிரச்சனை மாறுமா என்று கேள்வியோடு நீங்கள் உடைந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சங்கீதம் 44:3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர்தான் வெற்றியை கொடுக்கிறவர், கர்த்தர்தான் பாதுகாப்பை கொடுக்கிறவர், அவர் எல்லார் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை புறக்கணிப்புகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை புறக்கணிப்புகள் உங்களை வெறுத்து தள்ளினால், எத்தனை கேலி பரியாசங்கள் உங்களை ஏளனமாய் உங்களை கேலி பரியாசம் பண்ணி உங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களை எடை போட்டாலும், உங்களை சிறந்தவர்களாய் பார்த்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்க தோல்வியை ஜெயமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்க கஷ்டங்களை மாற்றி உங்களை பலப்படுத்தி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாருக்கும் ஒரே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், எல்லாருடைய கூக்குரலை அவர் கேட்கிறவர், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். உன் சூழ்நிலை மாறும், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
உன்னை உயர்த்துவார். உன் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக ஆண்டவர் மாற்றி உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் அவர் ஒருவர் தான். நம்முடைய பலத்தை கண்டு அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. புயத்தை கண்டும், தாளந்துகளை கண்டும், ஞானத்தை பார்த்தும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நொறுங்கி போன இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நொறுங்கி போயிருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களை பலப்படுத்தி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக அவர் உங்களை நிறுத்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பரலோகத்துல எங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற இயேசு ராஜா, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பாரும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றும் ஆண்டவரே. எத்தனை விஷயம் நான் விழுவது, என்னால நிற்க முடியவில்லையே, என் பிரயாணம் சுமூகமாக இல்லையே, நான் தடுமாறுகிறேன், நான் தள்ளாடுகிறேன், ஐயோ பல தோல்விகளை சந்திக்கிறேன் என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றுங்க. இவர்கள் துன்பங்களை மாற்றுங்க. இவர்கள் கவலை கண்ணீரை மாற்றுங்க. ஆம்ராஜா, கர்த்தருடைய திருப்பிரசனம் இவர்கள் மேலே இறங்கி வரட்டும். இவர்கள் பலத்தை பார்த்தோ, இவர்கள் ஞானத்தை பார்த்தோ, இவர்களுடைய புயபலத்தை பார்த்தோ நீர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நொந்து போன நொறுங்கி போன இவர்களுடைய உள்ளத்தை பார்த்து இவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். இப்பொழுதே இந்த கால வேளையில இவர்களை தொடுமாண்டவரே, இவர்களை விசாரியும், இவர்களை பலப்படுத்தும். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று. இப்பொழுதே இவர்களை பலப்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும். எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களை குணப்படுத்தி, இவர்களை பலப்படுத்தி, இவர்களை தூக்கி நிறுத்தும். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும். கர்த்தருடைய திருப்பிரசனம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.